நீர் தொட்டியில் அவர் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டு அமுக்கி வைக்கப்படுகிறார். நீர் தொட்டியில அப்படியே தண்ணீரில் ஒருவர் மூழ்கடிக்கப்பட்டால் என்ன ஆகுது? மூச்சு திணறி ஒரு 5 நிமிஷத்திலே ஆளு காலியாயிரும். இதான் நிலை. இதை பார்த்து கொண்டு வருகிறார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது சொன்னார்கள், சப்ரன் ஆல யாசிர், யாசிர் குடும்பத்தார்களை பொறுமையிடுங்க, பைன்ன மௌஇதக்குமுல் ஜன்னah, சொர்க்கம் உங்களை காத்திருக்கிறது என்று கூறி ஆறுதல் சொன்னார்கள். இப்படியே பல்வேறு நபித்தோழர்களுடைய வரலாறுகளை அவர்கள் தியாகத்தினுடைய தீபங்களாக, தியாகத்தினுடைய ஒளிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. அதற்கு திருமறை குர்ஆன் வலியுறுத்துகிறது. தியாகம் செய்யுங்க, கஷ்டங்களை இஸ்லாமிய வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிடுங்க. உயிரால் தியாகம் என்றால் எதை கொண்டு தியாகம் செய்வது? உடலால் தியாகம், உயிரால் தியாகம், அது உச்சக்கட்டத்தில் இருக்கிற தியாகம். உயிரால் தியாகம், பணத்தால் தியாகம், ஆரோக்கியத்தால் தியாகம், சிந்தனையால் தியாகம், எனர்ஜியை பயன்படுத்தி தியாகம், எனர்ஜியை தியாகம் செய்வது, நேரத்தை தியாகம் செய்வது, சுகத்தை தியாகம் செய்வது, பணத்தை தியாகம் செய்வது, எல்லாமே தியாகம் தான். எல்லாமே தியாகத்தில் படுகிறது. ஆகவே தியாக மனப்பான்மையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். தியாக மனப்பான்மையை குறைந்த காலத்தில் வாழ்கிறோம். சொகுசான வாழ்க்கை. யாரும் கஷ்டத்தை அனுபவிப்பதற்கு ரெடியா இல்லை. உடல் ரீதியான கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இல்லை. தங்களுடைய ஆரோக்கியத்தை பாழ்படுத்துவதற்கு ரெடியா இல்லை. கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவிப்பதற்கு ரெடியா இல்லை. ஆகவே சொகுசான வாழ்க்கையில் அதிக ஈடுபாடு கொண்ட உலகத்தில் வாழ்றதுனால மக்கள் தியாகங்களை மறந்து வாழ்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, தியாகம் செய்ய வேண்டும், சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும், என்றால் தான் சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் மலிவானது அல்ல, விலை குறைந்தது அல்ல, சகாய விலையில் கிடைப்பதல்ல, அதற்குரிய தொகையை கொடுத்துத்தான் சொர்க்கத்தை வாங்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அம் ஹசித்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅலமுல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமுஸ் ஸாபிரீன். என்ன சொர்க்கத்து போல நினைக்கிறீங்களா? உங்களை தியாகம் செய்தவர்கள் எத்தனை பேர், பொறுமை காத்தவர்கள் எத்தனை பேர் என்று அல்லாஹ் தெரியாமல் சொர்க்கத்து போக முடியுமா என்று அல்லாஹ் இன்னொரு இடத்துல கேட்கிறான். ஆகவே இந்த ராகத்தை, நம்முடைய சுகத்தை தியாகம் செய்ய வேண்டும், நம்முடைய செல்வத்தை தியாகம் செய்ய வேண்டும், நம்முடைய கல்வியை தியாகம் செய்ய வேண்டும், நம்முடைய நேரத்தை தியாகம் செய்ய வேண்டும், ஹெல்த்தை தியாகம் செய்ய வேண்டும், நஷாத், நம்முடைய எனர்ஜி தியாகம், எல்லாமே தியாகம் தான். அப்படிப்பட்ட தியாக மனப்பான்மையோடு இஸ்லாமிய மார்க்கத்தில் செயல்படும் போதுதான் சொர்க்கம் கிடைக்கும். மம் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. அல்லாஹ்விற்காக ஒரு பள்ளிவாசல் கட்டினால், அல்லாஹ்விற்காக ஒரு இறை இல்லம் கட்டினால், சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்கு ஒரு மாளிகை கட்டுவதாக இறை தூதர் நமக்கு வாக்களித்திருக்கிறாங்க. இது சின்ன வயசிலிருந்தே பள்ளிகளில் ஆலிம்கள் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். இது ஹதீஸ். இப்படிப்பட்ட ஒரு வாக்களிப்பை பெற்ற சமுதாயத்தில் பள்ளி கட்டுவதற்கு இவ்வளவு சிரமங்களை பட வேண்டுமா? ஒரு வணிக முக்கியத்துவம் வாய்ந்த லண்டனில் ஒரு ஈஸ்ட் ஹாமுடைய மெயின் ரோட்டுடைய அருகில் ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு சிரமப்படுகிற நிலைமை. இதனால் பல ஆண்டுகள் நிதியை திரட்டுவதற்காக காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. இவ்வளவு வாக்களிப்புகளை பெற்ற ஒரு சமுதாயத்தில் இவ்வளவு சிரமத்தை நாம் அடைய வேண்டுமா என்று பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய இறுதி நாட்களில் இருக்கிறோம். தியாகத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சொகுசாக வாழ்வதை முழுக்க முழுக்க சொகுசிலேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களை குறைத்து, கஷ்டங்கள் துன்பங்களை இறைவனுக்காக, இறை தூதருக்காக, சமுதாய மேம்பாட்டிற்காக, இறை இல்லங்கள் பணிவதற்காக, கல்வியை மேம்படுத்துவதற்காக, இன்னும் பல்வேறு துறைகளை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மேம்பாட்டிற்காக நாம் செய்ய வேண்டும். அது வழியில் வருகிற துன்பங்களை நாம் கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும். எங்கிட்ட இப்போ ஒரு 10,000 பவுண்ட்ஸ் இருக்கிறது, அல்லது 1,00,000 பவுண்ட்ஸ் இருக்கிறது. எனக்கு வீட்டில் ஊர்ல ஒரு வீடு கட்ட வேண்டியது இருக்கிறது, அல்லது ஊர்ல இன்னொரு தேவைக்காக அந்த காசை நான் வச்சிருக்கிறேன். இந்த காசை இப்பொழுது நான் பள்ளிவாசல் கட்டுவதற்கு அதிலிருந்து ஒரு 10,000 பவுண்ட்ஸை கொடுத்தேன்னா 90,000 ஆயிரும். இந்த நிலைதான் தியாகத்திற்கு எதிரான நிலைப்பாடு. தியாகத்திற்கு எதிரான நிலைப்பாடு. அஷைத்தானு யாயிதுக்கும் உல் ஃபக்ர. இறை வழியில் செலவு செய்தால் நிச்சயமாக அந்த பணம் குறையாது என்பது நபி மொழி. லா யன்குசு மாலுன் மின் சதகத்தின். தர்மமாக
கொடுக்கிற கொடுப்பினைகள் அத்தனையும் தர்மம் என்றால் ஏழை மறுவாழ்வுக்கு அல்லது பள்ளிவாசலுடைய மேம்பாட்டிற்கு, மதரசாக்கள் கட்டுவதற்கு, ஹாஸ்பிட்டல் கட்டி உயர்த்துவதற்கு, சமுதாய மேம்பாட்டிற்காக மொத்தத்தில் ஒருத்தர் தர்மம் செய்வாரையானால் வெளிப்படையில் 1,00,000 வைத்திருப்போர் 10,000 தர்மம் செய்தால் 10,000 குறைந்ததை போல தோன்றலாம். ஆனால் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டி தருகிறது, நிச்சயமாக உன்னுடைய பார்வையில் இப்போது 90,000 என்றுதான் நீ எண்ணுவாய் கணக்கிட்டால் அது வெகு விரைவில் நிரப்பப்படும். வெகு விரைவில் 1,00,000 அது பூர்த்தி செய்யப்படும் என்று இறை தூதர் நமக்கு வாக்களிக்கிறார். குர்ஆனும் சொல்லுகிறது. என மாய்ந்தக்கும் என்பது மாய்ந்தல்லாஹி பாக், அல்லாஹ்வுக்கு கொடுத்தால் பள்ளிவாசல் கட்ட கொடுத்தால், அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறதானே பள்ளிவாசல் கட்ட கொடுக்கிறது, பைத்துல்லா தானே பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய இல்லம். அல்லாஹ்வுடைய இல்லம் கட்டி உயர்த்தி அதில் தொழுகையாளிகள் பெருக பெருக நம்முடைய நிதி மேம்படும், நம்முடைய சொர்க்க வாழ்வு உறுதி செய்யப்படுகிறது என்பதை எத்தனை தடவை நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வணிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த லண்டன் நகரத்தினுடைய ஒரு ஈஸ்டாம் பகுதியில் உள்ள ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு வருடக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வெகு விரைவில் கட்டி முடிக்கலாம். அப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவர்கள் இருக்க வேண்டும். தியாக மனப்பான்மை, தியாக மனப்பான்மை. பல தடவை நம்முடைய சகோதரர்கள் சொன்னார்கள், நீங்க ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம், இந்த ஆயத்தை தான் ஓதுறாங்க. அடிக்கடி இந்த ஆயத்து இங்கே மொழி உச்சரிக்கப்படுகிறது. உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை கட்டுத்தரட்டவா, கட்டுத்தரவா நல்லா கேட்கிறான். ஒரு வியாபாரம் என்றால் என்ன? லாபம் கிடைக்கிறதானே, லாபம் கிடைக்கிற டீலிங் தானே வியாபாரம். அதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். லாபம் கிடைக்கிற ஒரு டீலிங் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது என்னது? தூமினூன பில்லாஹ், ஈமான் கொள்ளுங்க, துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில அறப்போராட்டம் செய்யுங்க. எதை கொண்டு செய்யுங்க? உங்களுடைய உடலாலும் செல்வத்தாலும். அப்ப நம்முடைய செல்வத்தை கொடுத்து முதலீடு செய்கிறோம். அதனால் கிடைக்கிற லாபம் என்ன? எதிலே முதலீடு செய்கிறோம்? இந்த ஈமானை வாங்குவதற்கு, இந்த ஜிஹாதை தியாகத்தை அனுபவிப்பதற்கு. நாம் நம்முடைய காசை வியாபாரமாக கொடுக்கிறோம். அதனால் நமக்கு கிடைப்பது என்ன? துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம், நரகமே உங்களுக்கு இல்லை. இந்த கொடுப்பினை உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றும் என்று அல்லாஹ் சொல்றான். இதை நம்முடைய அப்துல் ஹாதி முதற்கொண்டு பலர்கள் பல தடவை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வழியில் கொடுப்போர் இருக்கிறார்கள். நிறைய அள்ளி வழங்குங்க. சொர்க்கத்தினுடைய வாயில் உங்களுக்காக திறக்கப்படும். சொர்க்கத்தினுடைய மாளிகை உங்களுக்காக கட்டப்படும். ஒரு செங்கல் உடைய காசு கொடுத்தாலும், ஒரு முசல்லா, ஒரு சஜ்ஜாதா, முசல்லா என்றால் சஜ்ஜாதா, அதுக்கு அரபு நாட்டில் முசல்லாவுக்கு சஜ்ஜாதாங்கிறாங்க. சஜ்ஜாதாவுடைய காசை 1000 பவுண்ட்ஸ் கொடுத்தாலும் அல்லது ஒரு செங்கல் கொடுத்தாலும் அதற்கெல்லாம் உரிய பலனை உமன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன், அணுவளவு நன்மை செய்தாலும் இரகு அதை ஆகரத்தில் பார்க்க முடியும் என்று அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறான். அணுவளவு நமக்கு நன்மை செய்தாலும் அதனுடைய பிரதிபலனை ஆகரத்தில் கண்டிப்பாக நீங்க பார்ப்பீங்க. ஆகரத்தை நம்பவங்க நாம ஆகரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தான் முஸ்லிம்கள். மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நம்புகிறவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. மறுமை கோட்பாட்டை பற்றி, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையை பற்றி 2 நாள் உரையாற்றி இருக்கிறேன். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நம்பிக்கை மறுமை. மறுமையில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அணுவளவு. 1 பவுன் கொடுத்தாலும், 1000 பவுன் கொடுத்தாலும், 1,00,000 பவுன் சிறை வழியில் செலவு செய்தாலும், அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்தால், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் கட்டி உயர்த்து கொடுத்தால், ஒரு அருமையான ஒரு சென்டர், ஒரு தாவா சென்டர், இஸ்லாமிக் தாவா சென்டர் என்று சொல்வதற்கு மிக தகுதியுள்ள ஒரு சென்டராக இருக்கிறது ஐடிசி, இஸ்லாமிக் தாவா சென்டர். இங்க என்ன நடக்கல? இங்கே ஐவேளை தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பள்ளிவாசல் நிரம்பி வழிகிற அளவுக்கு தொழுகையாளிகள் வருகிறார்கள். பல சென்டர்கள் தொழுகை இருக்காது, வேற ஏதாவது பேசி போவாங்க. அதுக்கு இஸ்லாமிக் சென்டர் தான் பேர் வச்சிருப்பாங்க. இஸ்லாமிக் சென்டர் என்று பேர் வைத்த இடங்களில் எல்லாம் பள்ளிவாசல் இருக்காது. ஆகவே இங்கே பள்ளிவாசல் இருக்கிறது, ஜும்மா தொழுகை நடைபெறுகிறது, பெருநாள் தொழுகை நடைபெறுகிறது. ஸ்பெஷல் என்ன ஸ்பீக்கர்களை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வந்து உங்களுடைய மதர் டங்கில், உங்களுடைய தாய்மொழியில் இஸ்லாமிய மார்க்கத்தை உணர்த்துகிறார்கள். நான் சென்னையிலிருந்து, மெட்ராஸிலிருந்து வந்திருக்கிறேன், கன்னியாகுமரி வந்திருக்கிறேன். இந்து மாக்கடலுடைய அருகில் நான் வாழ்கிறேன். எத்தனை தொலை, எதற்காக இவ்வளவு சிரமம்? இந்த இஸ்லாமிக் சென்டர் நிர்வகிப்பவர்களுக்கு உண்மையில் அவர் சொல்லி நான் சொல்லல, அவர் அப்படிதான் சொல்லக்கூடியவங்க அல்ல. இந்த இஸ்லாமிக் சென்டரை நடத்துகிறவர்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் நினைச்சு பாருங்க. நாம் இந்த பள்ளிவாசல் கட்டப்படாவிட்டால், இந்த வசதி நமக்கு செய்து தரப்படாவிட்டால் நாம் எங்கே போய் தொழுவோம்?
பள்ளிகள் இருக்கின்றன, தொழுவோம். ஆனால் இந்த பள்ளியுடைய ஸ்பெஷாலிட்டி அங்கே இல்லை. உங்களுடைய தாய்மொழியில் குர்ஆனுடைய விளக்கங்களை சொல்வதற்குள்ள ஏற்பாடு எங்கு செய்கிறார்களா? எதற்காக இது செய்ய வேண்டிங்க? இவ்வளவு சிரமங்கள் எதற்காக அவர்கள் செய்ய வேண்டும்? நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்தவர்களாக, அந்த மார்க்கத்தை விளங்கியவர்களாக முஸ்லிம்களாக வாழ்வதற்குரிய ஏற்பாடுகள். அதே போல இங்கே பெண்கள் வருகிறார்கள், குர்ஆன் கிளாஸ் நடைபெறுகிறது. இவ்வளவு பெரிய ஃபுல்ஃபில் இஸ்லாமிக் சென்டராக செயல்படுகிற ஒரு சென்டர் இன்னும் 3 வருஷங்களாக 4 வருஷங்களாக அது கடனிலே இருக்கிறது என்று சொன்னால் கஷ்டமா இருக்கிறது கேட்கிறது. அதுவும் இந்த செல்வந்தர்கள் வாழுகிற நாடு, லண்டன் ஒரு பணக்காரர்கள் வாழுகிற நாடு, முதலாளித்துவ நாடு அல்லவா, கேபிட்டலிசம் தானே. இங்க பிரபுக்கள் இருக்கிற ஒரு நாடு, முஸ்லிம்களிலும் பிரபுக்கள் இருக்கிறார்கள். பிரபுக்கள் தனியாக ஒரு குரூப்பாக செயல்படுற நாடு உலகத்தில் மிக குறைந்த நாடுகள் தான் உண்டு. அதில் ஒன்று லண்டன். இந்த பணக்கார நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டில் போய் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு யாரும் கலெக்ட் பண்ண போக மாட்டாங்க. இந்தியாவில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு 25 வருஷத்தில் கட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசல், பெரும்பாலான பள்ளிவாசல் கல்ஃப் கண்ட்ரீஸுடைய நிதி உதவியால் கட்டப்பட்டிருக்கலாம் பல பள்ளிவாசல். அதே நேரத்தில் லண்டன் போன்ற முதலாளித்துவ நாடுகளில் இருந்து பள்ளிவாசல் கட்டணும், அனாதை நிலையம் கட்டணும், ஆஸ்பத்திரி கட்டணும், காலேஜ் கட்டணும் போனா நிச்சயமா கிடைக்காது. காரணம், இது ஒரு பெரிய முதலாளித்துவ நாடு, செல்வ வளம் கொளிக்கிற நாடு என்பதை மக்களும் உலகம் புரிந்திருக்கிறது. ஆகவே இந்த நாட்டில் ஒரு இஸ்லாமிக் சென்டர் சிரமத்தில் இயங்குகிறது என்று சொன்னால் எல்லோருடைய மனதையும் வருத்தப்படுத்துகிற ஒரு செயல். அதற்கு வழி வைக்காமல் இந்த பள்ளிவாசலுடைய வாடிக்கையாளர்கள், தொழுகை வருகிற ஆண்களும் பெண்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் 2 நாள் நான் பார்த்தேன், எல்லோரும் கொடுக்கிறார்கள். ஒன்றுக்கு அதிகமான தடையை கொடுத்திருக்கிறான்னு சொன்னாங்க. வேற யார்கிட்ட போய் கேட்கிறது? வேற இடத்துல நம்மிடத்துல வரக்கூடியதான் கேட்க முடியும். அதனால ஒரு தடவை 2 தடவை கேட்டால் அலுப்பு தட்டாமல், நமக்கு ஒரு வெறுப்பு வராமல் மீண்டும் மீண்டும் நாம் இதை கொடுக்க வேண்டியதான் தியாகம். எனக்கு தேவை இருக்கிறது, அந்த தேவையை அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்துறேன். அதான் தியாகம், அதான் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு என்றால் நம்மை நாம் அழைத்துக் கொள்வதல்ல, அது தீவிரவாதிகளுடைய அர்ப்பணிப்பு. நம்முடைய உயிரை நாம் தேவையில்லாத இடங்களில் கொண்டு போய் அர்ப்பணிப்பதல்ல. அர்ப்பணிப்பு என்றால் செல்வத்தை அர்ப்பணிப்பது. ஒரு நல்ல காரியம் கைவிடுவதற்காக என்னுடைய ஆசையை விட்டு விடுவது. ஒரு நல்ல காரியம் கை கொடுக்கிறது, நான் 1000 ரியால் கொடுத்தால், 1000 ரூபாய் கொடுத்தால், $1000 கொடுத்தால், அல்லது ஒரு 10,000 ரூபாய் நான் கொடுத்தேன்னா ஒரு நல்ல காரியம் கை கொடுக்கிறது. அந்த 10,000 ரூபாய் எனக்கு தேவை உள்ளதுதான். அந்த தேவை உள்ள ரூபாயத்தான் நான் இப்ப கொடுக்கிறேன். பைரஹா என்று ஒரு பெரிய தோட்டம் வச்சிருந்தார் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, நபி தோழர்களே ஒருவர். அவருடைய ஒரே ஒட்டுமொத்த வருமானமே அதுதான், பைரஹா. அந்த தோட்டம் கனிகளும் திராட்சைகளும் வேறு பல விவசாய வருமானமும் நிறைந்த ஒரு தோட்டம். லன் தராலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நன்மையை உங்களால் சம்பாதிக்க முடியாது எதுவரையிலும் நீங்க விரும்புகிறதை எல்லா வழியில் செலவு செய்வது வரையிலும் என்று ஆசனம் இறங்கிய உடனேயே நீங்க விரும்பிய செல்வத்தை எல்லா வழியில் கொடுங்க. எனக்கு தேவை இருக்கிறது, எனக்கு அதில் விருப்பம் இருக்கிறது, அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது ஒரு 10,000, அதை எல்லா வழியில் கொடுங்கிறான். அப்போதான் நீங்க நன்மையை அடைய முடியும் என்று நம்மை நோக்கி குர்ஆன் சொல்கிறது. இந்த வசனம் இறங்கிய உடனே ஓடோடி வந்து இறை தூதருடைய முன்னிலையில் இந்த பைரஹா என்ற கார்டனை அபூ தல்ஹா அவர்கள் தர்மம் செய்கிறார் என்பது நம்முடைய வரலாறு, நம்முடைய மூதாதையுடைய வரலாறு, நம்முடைய முன்னோருடைய கிராண்ட்ஃபாதருடைய வரலாறு. நம்முடைய மூதாதையர்கள் கொடுத்து வாழ்ந்தவர்கள், கொடுத்து பழகியவர்கள், கொடுத்து வாழ வேண்டும் என்று உலகத்திற்கு பாடம் புகட்டியவர்கள். அவ்வளவு பெரிய தியாகங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கு. இந்த தியாகத்தினுடைய தலைவர் யார் தெரியுமா? தியாக செம்மல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் தியாகத்துக்கெல்லாம் முன்னோடி. எதையெல்லாம் தியாகம் செய்தார்கள்? தியாகம்